ஸோ வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் என்யூமரேஷன் HLO வெப்சைட் வந்து இப்போ உங்களுக்கு லைவில் வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் மொபைலே அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் சிஸ்டத்துலேயே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெல்கம் மெசேஜ் வரும் செல்ஃப் என்யூமரேஷனில். அதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா, என்னென்ன தகவல் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் கொடுத்துருக்கிறது நம்ம அதே செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, நீங்கள் இதர் வந்து உங்களுடைய குடும்ப தலைவர் இல்லை குடும்ப தலைவி யாருடைய நம்பர் பேரை வந்து கொடுக்கலாம். கொடுக்கும்போதே நீங்கள் வந்து கரெக்டான நேம் கொடுத்துருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வந்து இனிஷியலோ எதையும் மிஸ் பண்ணாமல் நீட்டாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் லைவாக இருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க, ஏன்னா OTP வரும். அதே மாதிரி இமெயில் ஆப்ஷனல் தான். இமெயில் எதுக்கும் கொடுத்து வச்சுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இமெயிலில் ஸ்டோர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து இமெயிலே இருக்குது, இப்போ வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து OTP அனுப்பிட்டீங்க அப்படின்னா OTP உங்களுக்கு வரும். OTPயை கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் செலக்ட் த லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குது. அதில் லாங்குவேஜில் உங்களுக்கு இப்போது டிஸ்பிளே ஆகிற அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து தமிழில் வரணுமா இங்கிலீஷில் வரணுமான்னு பார்த்துக்குங்க. நீங்கள் எதில் கம்ஃபர்ட்டாக இருக்கிறீங்களோ அதை மாதிரி செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா தமிழ்னா தூய தமிழில் வர மாதிரி இருக்குது. ஒருவேளை இங்கிலீஷ் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷை சூஸ் பண்ணிவிட்டு இல்லை தமிழை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் அந்த OTP கொடுத்துட்டு வெரிஃபை OTPன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் மார்க் பண்ணணும். ஸோ லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் உங்கள் வீடு இருக்குது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி முதல் கட்ட இது வந்து வீட்டை வந்து கணக்கெடுக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப். இந்த August 1 to August 31 நடக்கிறது வந்து வீட்டில் வந்து செட் ஆஃப் பண்ணுறது தான் வந்து இது. எவ்வளோ வீடு இருக்குது, அந்த வீட்டில் எவ்வளோ குடியிருக்காங்க அப்படிங்கிறத செட் பண்ணுறது தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின்கோட் கொடுத்துக்குங்க. பின்கோட் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷன் ஏரியா வரும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய ஊர் பின்கோட் கொடுத்துட்டு அந்த பின்கோடில் நிறையா ஊர் இருக்குது. அந்த கண்டிப்பான ஒரு ஊரை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேப்பில் வந்து நீங்கள் அந்த உங்கள் வீட்டை வந்து பின் பாயிண்ட் பண்ணணும். அந்த ரெட் கலர் மார்க் இருக்குது பாருங்கள், அந்த ரெட் கலர் மார்க்கை வந்து பின் பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் லொக்கேஷன் எது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி அந்த ரெட் கலர் மார்க் இருக்குது பாருங்கள், லொக்கேஷன் மார்க், அதை கொண்டு போய் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். மொபைலில் பண்ணுறேன்னா 2 ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மொபைலும் ஈஸியாக இருக்குது, சிஸ்டமும் ஈஸியாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி லொக்கேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் அதே மாதிரி அந்த பாயிண்ட் இது எல்லாமே காமிக்கும். அது கொடுத்தது எஸ் கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸ் வரும். மொத்தமாக டோட்டலாக 6 செட் ஆஃப்ஸில் 2 வந்து லொக்கேஷன் கொடுத்தீங்க, பில்டிங் கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த வீடு வந்து என்ன பொருளால், அதாவது ஃப்ளோர் வந்து என்ன பொருளால் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட் கொஷின். நார்மலாக சிமெண்ட் இல்லைன்னா மொசைக் ஃப்ளோர் டைல்ஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சும்மா நிலமாக இருந்துச்சுன்னா நிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி வால் வந்து நார்மலாக கான்கிரீட் வால்ஸ் தான் இருக்கும். ஸோ கான்கிரீட் வால்னால் கான்கிரீட் வால், ஒருவேளை பிரிக்கில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பிரிக்கில் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ரூஃப் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ ரூஃப் வந்து நீங்கள் வந்து எதிர் வந்து ஓடு போட்டிருக்கிறீங்களா, இல்லை வந்து டைல்ஸ் போட்டிருக்கிறீங்களா, இல்லை வந்து கான்கிரீட் போட்டிருக்கிறீங்களா அப்படிங்கிறது பார்க்கல. இப்போ வீட்டின் நிலைமை வந்து குட் கண்டிஷனில் இருக்கா, வாழ்கிற அளவுக்கு தகுதி இருக்குது, இல்லை சும்மா டைல்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன ஆப்ஷனாக அதை செலக்ட் பண்ணிட்டு போகலாம். அடுத்து வந்து ஹவுஸ் ஹோல்டு இன்ஃபர்மேஷன், வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் எத்தனை பேர். உங்களுடைய அந்த ஹவுஸ் ஹோல்டில் ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டோட என்ன மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டகரி, SC SCA இல்லை அதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓனர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ், ஓனரா இல்லை வந்து ரெண்டட் பட் ஓன் எல்ஸ்வேர். எங்கள் வீட்டில் சொந்த வீடு வந்து வேறு இருக்குது, நான் இப்போ வந்து வாடகைக்கு இருக்கிறேன். ரெண்டட் அண்ட் டசன்ட் ஹேவ் எனி ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் போட்டுக்கலாம். ஸோ உள்ளே வந்து எத்தனை ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி போடுங்க. உங்களுக்காக தெரியும் 3 rooms 4 rooms அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் மேரிட் கப்புள்ஸ் இன் லிவிங் இந்த கப்புள்ஸ் ஒன்று தான் இருந்துச்சுன்னா ஒன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா ஒன்று, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் 2 கப்புள்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே கண்டுட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது அம்யூனிட்டிஸ் அவைலபிள் இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ். என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, இந்த குடிநீர்னா குடிநீர், அது தமிழில் இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஆதாரத்தில் உங்களுக்கு குடிநீர் இது, மெயின் சோர்சஸ் வந்து டேங்க், பாண்ட், லேக்கில் தான் வருது நம்மளுக்கு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரிங்கிங் சோர்சஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கா இல்லை தூரமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வித்தின் த ப்ரைமிசஸ்னால் வீட்டுக்குள்ளேயே வந்து டேப் வந்துருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்கலாம். ஸோ நியர் த ப்ரைமிசஸ்னால் நியர் த ப்ரைமிசஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்குங்க. அதே மாதிரி வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட்னிங் என்ன, எது எலக்ட்ரிசிட்டியா இல்லை வந்து சோலாரா கெரோசினா அது மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டியாக தான் இருக்கும்.
அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி. ஆக்சஸ் டு லேட்ரின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம், பாத்ரூம், அது வந்து நீங்கள் எங்கே கழிப்பறை வந்து எதை யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் யூஸ் ஒன்லி அப்படின்னா தனியாக, ஷேர்டு வித் அதர் ஹவுஸ் ஹோல்டுனா நார்மலாக பொது கழிப்பிடத்தை யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பப்ளிக் லேட்ரின்னா அது மாதிரி கேட்டிருக்காங்க. கழிப்பறைங்கிறது வந்து செப்பரேட்டாக இருக்கா, இல்லை எல்லாத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து பொது கழிப்பறை யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்ன டைப் ஆஃப் கழிப்பறை, பைப்டு சவா சிஸ்டமா, செப்டிக் டேங்கா, அந்த மாதிரி எது, அதில் செப்டிக் டேங்க் இருந்ததுன்னா ட்வின்னா, சிங்கிள் பிட்டா அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து இந்த வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட், நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுற வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட் வந்து என்ன ட்ரைனேஜில் போகுது, ஓப்பன் ட்ரைனேஜில் போகுதா, இல்லை வந்து நீங்களே தனியாக ட்ரைனேஜ் யூஸ் பண்ணி க்ளோஸ்டு ட்ரைனேஜ் போகுதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாத்திங் ஃபெசிலிட்டி வந்து ப்ரைமசிஸ்குள்ளேயே இருக்கா, பாத்ரூம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சமைக்கிறது வந்து குக்கிங் கிச்சன் வந்து எல்பிஜி கனெக்ஷனா, பிஎன்ஜி கனெக்ஷனா, இல்லை எதுவுமே இல்லை விறகடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். நார்மலாக வந்து ஆஸ் எல்பிஜி பிஎன்ஜி கனெக்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஃபுல் ஓவரால் இதே ஆகும். மெயின் ஃபியூவல் யூஸிங் ஃபார் குக்கிங் வந்து அதே மாதிரி தான் விறகு யூஸ் பண்ணுறீங்களா, கிராபிள் ரெசிடா, கெரோசினா, எல்பிஜி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம முக்கால்வாசி பேர் எல்பிஜி யூஸ் பண்ணுவீங்க. அந்த எல்பிஜி யூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது போகலாம் அப்படின்னு கேட்க எஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் வீட்டு இருக்கிற அசட்ஸ், சின்ன அசட்ஸ் தான், ஒன்றும் பெருசெல்லாம் நல்லா இருக்கும்போது கூட ரேடியோ இருக்கா, ரேடியோ டிரான்சிஸ்டர் வந்து நீங்கள் எதில் யூஸ் பண்ண போகிறீங்க, மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், அந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து டெலிவிஷன் வந்து என்ன டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை கேபிளா, தூர்தர்ஷன் ஃப்ரீ டிசிஸா, எனி அதர் சோர்சஸ், இன்டர்நெட் மூலம்னா எனி அதர் சோர்ஸ்னு கொடுத்துக்கலாம். அக்சஸ் டு இன்டர்நெட் வந்து லேப்டாப்பா, கம்ப்யூட்டரா, மொபைல், ஸ்மார்ட் ஃபோனோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லேப்டாப், கம்ப்யூட்டர் இருக்கா, அதே மாதிரி டெலிஃபோன் அண்ட் மொபைல், ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 2 இருந்துச்சுன்னா 2 கொடுங்க. இல்லை அப்படின்னா லேண்ட்லைன் ஒன்லி, ஸ்மார்ட் ஃபோன் ஒன்லி. எல்லாத்துலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதனால் ஸ்மார்ட் ஃபோன் கிளிக் பண்ணிக்கோங்க. பைசைக்கிள், ஸ்கூட்டர், அதாவது 2 வீலர்ஸ் இருக்கா இல்லையா, அதில் 2 வீலர்ஸில் எந்த ஆப்ஷன், ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபட் அந்த இல்லையா, இல்லை அப்புறம் கார், ஜீப், 4 வீலரில் கார், ஜீப், வேன் இதை வச்சுருக்கா, எஸ்ன்னு கொடுங்க. அதே மெயின் சீரியல் கன்சம்ட் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது, நமக்கு அவசியம் பேர் தமிழ்நாட்டில் ரைஸ்ன்னு தான் வரப்போகுது, அதனால் ரைஸ் கொடுத்துட்டு இது பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸுமே ஓவர். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இட் வில் டேக் இன்னும் அரௌண்ட் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக ப்ரீவியூ பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். இது என்ன அப்படின்னா நீங்கள் நேம் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். வேறு ஏதாச்சும் ஆப்ஷனில் சின்ன மாற்றங்கள் இருந்தாக்கிது உங்களுக்கு தேடி அந்த கவர்மெண்ட் ஊழியர்கள் அந்த ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 31 வரல வருவாங்களே, அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த நேமை கரெக்டாக கொடுங்க. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டாக்கிது மாற்றிக்கலாம், அதில் ஒன்று. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே செல்ஃப் எனிமரேஷன் இந்த பாப்புலேஷன் சென்சஸ்க்கு நீங்களே லாகின் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒருத்தர் பண்ணால் போதும், எல்லாருமே தனித்தனியாக பண்ணணும்னு கிடையாது. குடும்பத்துக்கு ஒருத்தர், அது வந்து நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடுத்தனமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இப்போ வந்து நார்மலாக வந்து இந்த ஆகஸ்ட் மந்தில் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு கணக்கு இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. மேபி பிப்ரவரியில் தான் வந்து ஆக்சுவல் சென்சாக்ஷனே வரும். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.